ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எண்ணற்ற நாமத்தினாலே உங்களை யாவது வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த கால வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். தேவ ஆவியானவர் நம்மோடு கூட நடத்தி வந்ததுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாம் கடனாளிகளாக இருப்போம். இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. இன்றைக்கு நிறைய பேருக்கு நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலை காணப்பட்டு கொண்டிருக்குது. நிறைய பேருக்கு யார் மேல நம்பிக்கை வைக்கிறது, யார் மேல நம்பிக்கை அற்றவர்களா இருப்பாங்க, நிறைய பேர் நம்மளை கைவிட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று. அப்போ நம்பிக்கைக்குடைய சிறைகளா நம்ம யார் மேல நம்பிக்கை வைக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். நாம் தேவனாகிய கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கை உள்ளவர்களா இருப்போம். அப்போ தேவனாகிய கர்த்தர் நமக்கு நம்பிக்கை தருகிற தேவனா இருக்கார். அவர் மேல நான் நம்பிக்கை வச்சோம்னா நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போகாது. அப்போ ஆண்டவர் மேல நம் நம்பிக்கை உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு நம்பிக்கை தருகிற தேவனா இருக்கார். அதனால்தான் அந்த வசனம் சொல்றது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் அப்படின்னு. இப்போ நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சுக்கோ, ஆண்டவர் நம்ம அரணுக்கு திரும்ப சொல்லி இருக்கிறார். அரண் என்பது நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாக்குற இடம். அந்த அரண் எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு பெரிய கோட்டை இருக்குது அப்படின்னா அந்த கோட்டைக்குள்ள நமக்கு பாதுகாப்பு இருக்குது. அந்த கோட்டைக்குள்ள ஒருத்தர் ஒளிஞ்சு கொண்டாங்கன்னா அவங்களுக்கு அங்க தேவைகளை சந்திக்கப்படும். அங்க எதிரிகள் தங்களை தாக்க முடியாது, எதிரிகள் அவங்கள சேதப்படுத்த முடியாது. அப்படிதான் ஒரு பாதுகாப்பா உள்ள இடம் தான் அந்த அரண். அப்போ நமக்கு ஒரு அரணா ஆண்டவர் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால்தான் நம்ம வீட்டுல வாசிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய கோட்டை, என் நம்பிக்கை, என்னுடைய அரண் அப்படின்னு எல்லாம் தாவீது சொல்லியிருக்கார். அப்போ நாம நம்பிக்கை வைக்கிறவர் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிற ஆண்டவர், நாம் நம்பிக்கை வைக்கிறவர் நமக்கு ஆசீர்வதிக்கிற கர்த்தர், நம் நம்பிக்கை வைக்கிறவர் நமக்கு பிரயோஜனமானவர்களை நமக்கு போதிக்கிறவர். நாம் நம்பிக்கை வைக்கிறவர் யார் அப்படின்னா நமக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்கிறதுக்கு அவர் வல்ல தேவனா இருக்கிறார். அப்போ அந்த வேத பகுதியில நாம் 2வது பகுதியில வாசிக்கும் போது இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒருவேளை இந்த காலை வேளையில எனக்கு எந்த காரியமும் சக்சஸே ஆகல, நான் எடுத்த காரியங்கள்லாம் ஃபெயிலியர் ஆகுது, என் வாழ்க்கையில எல்லா காரியமும் தோல்வியில முடிஞ்சு போகுது அப்படின்னு நினைக்கலாம். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற ஆண்டவரே இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன்னு சொல்லி வாக்கு பண்ணுங்க. என் வாழ்க்கையில கூட அந்த இரட்டிப்பான நன்மைகளை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய அவர் வல்ல தேவனா இருக்கா. நீங்க கேட்கலாம், ஒரு அற்புதம் நடக்கல, இதுனா ரெட்டிப்பான நன்மை அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நீங்க எது கேட்டாலும் ஆண்டவர் 2 மடங்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து நடத்த அவர் வல்லவரா இருக்கார். நீங்க சில சமயங்கள்ல ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பீங்க, இது வேணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டிருப்பீங்க. நீங்க நினைச்சு பார்க்காத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்து முடித்து இருப்பார். இன்னைக்கு அதே தேவன் தான் இன்னைக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்ல தேவனா இருக்கிறார். அவருடைய கரம் ஒரு நாளும் நான் குறுகி போகவே இல்லை. நமக்கு அற்புதம் செய்யும்படிக்கு அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு நாள் தன்னுடைய கரத்தை குறுக்கி கொள்கிற தேவன் அல்லவே அல்ல. அவர் கையை எடுத்துட்டு நான் உங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்ய மாட்டேன்னு எனக்கு ஆண்டவர் சொல்லவே இல்லை. அவர் எல்லா நேரங்களையும் நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கார். இயேசு கிறிஸ்து தாம் வாழ்ந்த நாட்கள்ல அநேக ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்கிற தேவனா இருந்தார், அநேக ஜனங்களுக்கு அதிசயங்களை செய்கிற தேவனா இருந்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இன்னைக்கு அந்த இரட்டிப்பான நன்மை எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. யோபுடைய வாழ்க்கையில நாம பார்த்தோம்னா, யோபு எல்லாவற்றையும் இழந்து போயிட்டாரு. எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு சூழ்நிலையில தன் மனைவி மட்டும் கூட இருக்கிறாங்க. நண்பர்கள் கூட யோபு தூஷணமான வார்த்தைகளை சொல்லி பேசினாங்க. நீ ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லி யோபு 30ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை பார்த்து துப்புற மக்கள் கூசாம அவருடைய முகத்துக்கு நேராக துப்புனாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில யோபுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான காலங்கள் எல்லாம் கடந்து வந்துச்சு. சூழ்நிலைகள்லாம் அப்படி வந்த போது ஆண்டவர் ஒரு நாள் யோபு மறுதளிக்கவே இல்லை. அவருடைய நாவினால பாவம் செய்யவில்லைன்னு சொல்லி வேதத்துல நாம் வாசிக்கிறோம். அதுக்கு பதிலாக ஆண்டவரே நோக்கி பார்த்த அந்த யோபுக்கு கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிச்சார். முன் இருந்த நிலைமை காட்டிலும் அவருக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது எல்லாமே 2 மடங்கு கட்சிச்சு. நீங்க உங்க வாழ்க்கையில கூட ஒருவேளை சூழ்நிலைகள் நமக்கு மாறி இருக்கலாம், சூழ்நிலைகள் வேற விதமா நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்யறது அவர் ஒரு நாள் நிறுத்தவே மாட்டார். உங்களுக்கான அற்புதங்கள் ரெடியா காத்து இருக்குது. நீங்க கேட்டு ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவரே ஒரு அற்புதத்தை நீங்க செய்யுங்க, அந்த இரட்டிப்பான நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கே தருதுன்னு சொல்லிட்டார். நீங்க என்னைக்கு கேட்குறீங்களோ அன்னைக்கு ஆண்டவர்
ஆண்டவர் அற்புதம் செய்ய அவர் வல்ல தேவனா இருக்கார். விசுவாசத்தோடு கேளுங்க, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக. யோபுடைய வாழ்க்கையில் அற்புதம் செஞ்ச ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கார். கண்கள் மூடி தேவ சமூகத்துல தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். எங்க நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில உங்களுடைய நாமத்தை மகிமைப்பட்ட கர்த்தர் கிருபை தந்ததுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த வேலையிலும் ஆண்டவரே எங்களுக்கு வேதத்துல வாசித்தபடியே ஆண்டவரே எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறவர் நீங்க தான். ஆண்டவரே, எங்களுக்கு பாதுகாப்பு நீங்க தான்ப்பா. ஆண்டவரே, ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன்னு சொல்லி எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கீங்கப்பா. அந்த வாக்குதத்த வார்த்தையின்படியே கர்த்தர் எங்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை இந்த காலை வேலையில யாரெல்லாம் உடைய சமூகத்துல கேட்டுக்கொண்டிருக்காங்களோ வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படி ஆய்ச்சிபிக்கிறோம். உடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தந்ததுக்காக கொடான கூடிய நன்றி. தொடர்ந்தும் தேவ ஆவியானவர் இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளை கடைபிடித்து நடத்த முடியாச்சு. வேலை செல்லுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. புக்கில வரல கிருபையாந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்படி ஸ்கூல்லையும் ஆண்டவரே அவங்க டிராவல் பண்ற நேரங்கள் எல்லாம் கூட பிள்ளைகளை கர்த்தர் பத்திரமா பாதுகாத்துக்கணும். வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தருக்காக கூட செபிக்கிறோம். ஒவ்வொருவரை கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாக. ஊழிய செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்களோடு கூட இருந்து நீங்க பெரிய காரியங்களை செய்யும்படியாக செபிக்கிறோம். எல்லா மகிமையும் கனத்தையும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வளமுள்ள நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையில தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பங்களின் சத்தத்தெல்லாம் கர்த்தர் கேட்டு பெல்தர் அவர் வல்ல தேவனா இருக்கிறார். இன்றைக்கு காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்துல நீங்க கேட்ட வார்த்தையின்படியே உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை கர்த்தர் இன்றைக்கு கொடுக்க அவர் வல்ல தேவனா இருக்கிறார். God bless you.